ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆடி 18 எப்படி கும்பிட்டோங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் கிணறு இல்லாதனால நாங்கள் போரில் தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். போர் தண்ணி நம்ம எடுத்து பிடிச்சி வச்சுக்கணும், டைரெக்டாகவே பிடிச்சி வச்சுக்கணும். மார்னிங் பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு கலர் கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு. கோலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாத்தையும் நம்ம விளக்கி அதை நல்லா க்ளீனாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஆடிப்பெருக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வெளியில் போயும் கும்பிட்ற பழக்கம் இருக்குது, இல்லை வீட்லேயும் கும்பிட்ற பழக்கம் இருக்குது. எங்களுக்கு வீட்டில் கும்பிட்ற பழக்கம்தான். ஆற்றங்கரையில் இந்த மாதிரி வெளியில் கோயிலுங்களில் போகிற பழக்கம் இல்லை. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஆடி 18 அன்னைக்கு தான் அந்த கோயில் விசேஷம். அந்த கோயில் சடைய முனீஸ்வரர் கோயில். இது பார்த்திங்கன்னா மலை மேலே தான் இருக்குது. மலை மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகணும், கொஞ்சம் நான் நடந்து தான் போகணும். அங்கே பார்த்திங்கன்னா கோயிலெலாம் இருக்காது, கோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. மலை மேலே ஒரே ஒரு கல் சிலை தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த கோயில் தான். இவ்வளோ தான் கோயிலே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் நான் அவ்வளோ நாள் நாங்கள் போகல, வருஷக்கணக்காக நாங்கள் போனதே இல்லை. சரி, இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க ஆடி 18 அன்னைக்கு அங்கே விசேஷமாக இருக்கும், ஆடி 18 அன்னைக்கு தான் அங்கே திருவிழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். போய் பார்த்தா சரியான பள்ளம், ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. மேலேருந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுவே எங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. சரி வாங்க இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் இறங்கிட்டோம். ஈவினிங் போல் கோலம்லாம் போட்டு அந்த போர்கிட்ட தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அங்கே கோலம்லாம் போட்டு எல்லா பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. போருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மருதாணி மரம் இருக்குது. சரின்ட்டு மருதாணி மரத்துக்கு எப்போயுமே கோலம் போடுவேன். அதே மாதிரியே கோலம் போட்டுட்டு போருக்கு பக்கத்தில் அப்புறம் எங்கள் வெளியில் கொஞ்சம் ஒரு சாமி ஒன்று சின்னதாக வச்சுருப்போம், அதுக்கு எல்லாத்துக்கும் கோலம் போட்டாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, மழை திடீர்னு எல்லா கோலமும் கலைச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் மழை விட்டோன்னே சரி டக்குன்னு சாமி கும்பிட்ருவோம் அப்படின்ட்டு இந்த குடத்துல தண்ணி போர் வரும்போதே மோட்டரை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போர்லேருந்தே பிடிக்கணும். பிடிச்சி கும்பிட்டா தான் அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்புறமா ரொம்ப இருட்டிடுச்சு, 6:30 தான் மணி ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயும் ரொம்ப இருட்டிடுச்சு. அப்புறம் கடகடன்னு தேங்காய்லாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இந்த காப்பரிசி கிளறி வச்சு நீட்டாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. காற்று பயங்கரமாக அடிச்சிச்சு, விளக்கே எரியவே விடலை. அப்புறமா பார்த்திங்கன்னா விளக்க நல்லா திரியை நல்லா பெருசாக தூண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் கடகடன்னு எல்லோரும் சாமி கும்பிட்டோம். மழை ஆனால் சாரல் தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதோடு நாங்களும் சாமியை கும்பிட்டு கரெக்டாக முடிச்சிட்டோம். எப்பயுமே வருஷம் இந்த போர்வெல் கிட்ட தான் கும்பிடுவோம். கிணறு இருந்துச்சுன்னா கிணத்தடியில் கும்பிடுற பழக்கம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி எங்கே இருக்கோ அங்கே நம்ம கும்பிடலாம். மருதாணி செடிக்கும் தீபாராதனை காமிச்சாச்சு. காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மழையெல்லாம் விட்டோன்னே அந்த விளக்கெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு பூஜை அறையில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு தான் நம்ம நல்லது பண்ணணும்.